ஒரு வழியா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி சீரிஸ் முடிஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ்ல இந்தியாவை டாமினேட் பண்ணி 3-1 கணக்குல சூப்பரா வின் பண்ணிருந்தாங்க. இப்ப இந்தியாவோட இந்த தோல்விக்கு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமான காரணம்னு இந்திய அணியோட முன்னாள் பிளேயரான சௌரவ் கங்குலி அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேட்சஸ் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா நீங்க பேட்டிங்ல அசத்தியே ஆகணும். வெறும் 170 180 ரன்கள் அடிச்சா மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. கண்டிப்பா கன்சிஸ்டன்டா ஒரு 350 400 ரன்கள் அடிச்சா மட்டும் தான் நம்ம ஆப்போனன்ட் கூட போட்டியே போட முடியும். சோ இந்த தோல்விக்கு நம்ம ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. எல்லா பேட்ஸ்மேன்களுமே நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா பேட்ஸ்மேன்களுமே பிரஷர்ல சரியா டெலிவர் பண்ணல. இது மட்டும் இல்லாம நம்ம மேட்ச்களை வின் பண்றதுக்கு பும்ராவை மட்டுமே மலை போல நம்பியிருந்தோம். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டீம் எஃபர்ட் ரொம்பவே முக்கியம். ஒரே ஒரு போலரால மட்டும் நமக்கு சீரிஸ் ஜெயிச்சு கொடுக்கவே முடியாது. ஏன்னா பும்ராவை தவிர மத்த எந்த போலருமே மேட்ச் நம்ம பக்கம் திருப்புற அளவுக்கு போலிங்க போடல. சோ இந்தியாவோட தோல்விக்கு என்ன காரணம்? ஒன்னு பேட்டிங்ல யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம அதிகமான ரன்கள் அடிக்காதது. ரெண்டாவது பும்ராவை மட்டுமே நம்பி இந்த சீரிஸ்குள்ள போனதுதான் சௌரவ் கங்குலி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. மக்களை இவரோட அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.